செஃப் என்ன தேடுறீங்க? கத்தியை காணடா, இஞ்சி சீவறதுக்கு. அங்கதான் இருக்கு பாரு. எங்கடா இருக்கு? எடுத்துறேன், நான் தூக்குறேன்னு போடுறியா? இன்னைக்கு ரெசிபி மட்டன் கிரேவி. அடுப்பத்த வச்சாச்சு. சொந்த ஊர்ல ஆட்டின செக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ மசாலாவை வறுத்து அரைக்க போறோம். அடுத்தது இஞ்சி, அப்படிதான் சரி. இஞ்சி போட போறோம். அடுத்து வந்து பூண்டு. அடுத்து வரமிளகா. அடுத்து மிளகு எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி, சுருள் பட்டை, கசகசா, லவங்கம், சோம்பு, இது எல்லாத்தையும் போடுறோம். அடுத்து 4 முந்திரி பருப்பு, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேங்காய் அரை மூடி. தேங்காய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி தான் யூஸ் பண்ணணும். போட்டதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஏற்கனவே நம்ம செய்யறது வந்து மண்பானையில் தான் செய்யறோம், அதனால கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். இறக்கி அப்படியே வச்சிடறோம், கொஞ்சம் சூட்டில் அப்படியே இருக்கும். ஆறின பின்னாடி அரைச்சிக்கலாம். இப்போ மட்டன் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் கிரவுண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்க. கையில் எடுத்து பொறுமையாக ஆட் பண்ணுங்க, அப்படியே கொட்டாதீங்க. கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்காங்க, ஏன்னா மட்டன் மட்டும் போட்டிருக்கோம், ஆயில கீழே அடி பிடிக்கும். மெதுவாக அப்படி கிளறிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறோம். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கட்டிப்பு, அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறோம். எல்லாம் கரெக்டாக இருக்கு. குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கணும். குழம்புல இருக்கிற மட்டன் எடுத்து ஃபில்டர் பண்ணி இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம். இது ட்ரை ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுறோம்.